பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 நிகழ்ச்சி தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் யார் டைட்டில் ஜெயிப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் காதல் ஜோடிகள் உருவாவது சகஜம்தான். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பல காதல் ஜோடிகள் உருவாகின. அதில் அதிக ஹைலைட்டாக பேசப்பட்டது விஷாலின் காத்து வாக்குல 2 காதல் தான். முதலில் விஷாலை தர்ஷிகா காதலித்தார். விஷால் மீது காதலில் விழுந்ததில் இருந்தே தர்ஷிகாவின் கேம் டவுன் ஆனது. பின்னர் அவர் எலிமினேட் செய்து வெளியே அனுப்பினர். தர்ஷிகா எலிமினேட் ஆனதும் விஷால் மீது அன்ஷிதா காதல் வயப்பட்டார். பின்னர் அவரும் எலிமினேட் ஆனார். இந்த இருவரின் எலிமினேஷனுக்கும் விஷால் தான் காரணம் என்கிற விமர்சனம் ஒரு புறம் இருந்தாலும் தான் இருவரையுமே காதலிக்கவில்லை என்று விஷால் தற்போது உள்ளே வந்து எக்ஸ் போட்டியாளர்களிடம் கூறி வருவதுதான் செம ட்விஸ்டாக பார்க்கப்படுகிறது. பிக் பாஸ் வீட்டுக்குள் வந்துள்ள போட்டியாளர்கள் வெளியே நடக்கும் விஷயங்களை அள்ளி வீசி வருகின்றனர். அதில் ஒரு பகுதியாக பிக் பாஸ் வீட்டுக்குள் யார் யாரெல்லாம் காதலர்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது பற்றி சாச்சனா சக போட்டியாளரிடம் கூறினார். அதில் தனக்கும் ஜெஃப்ரிக்கும் இடையே காதல் இருப்பதாக கூறி சில வீடியோக்கள் வெளியானதாக கூறிய அவர் ஜாக்லினுக்கும் முத்துக்குமரனுக்கும் இடையே காதல் இருப்பதாக பல வீடியோக்கள் வெளிவந்ததை சுட்டிக்காட்டினார். இதோடு நிற்காமல் ஜாக்லின் முத்துக்குமரனிடம் பேச போகும் போதெல்லாம் இடையே சென்று உங்களை காதலிக்க விடமாட்டேன் என்று கூறி வந்திருக்கிறார். இதனால் டென்ஷன் ஆன ஜாக்லின் தீபக்கிடம் தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார். முத்து எனக்கு தம்பி மாதிரி, என்னை விட 3 வயசு சின்ன பையனவன், அவனை போய் நான் எப்படி காதலிப்பேன்? சாச்சனாவுக்கு மெச்சூரிட்டியே இல்லாமல் நடந்து கொள்கிறாள் என்று சொல்லி கண்ணீர் விடாத குறையாக பேசியுள்ளார் ஜாக்லின். இந்த வருடம் ஆரம்பித்த பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிவுக்கு வர ஆரம்பித்து விட்டது. இன்னும் 10 நாட்கள் தான் இருக்கிறது. ஆனால் 8 போட்டியாளர்கள் உள்ளே இருப்பதால் யார் டைட்டில் வின்னர் ஆக போகிறார் என்று எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்து வருகிறது. அத்துடன் பணப்பெட்டியை எந்த போட்டியாளர் எடுக்க வாய்ப்பிருக்கிறது என்று சில விவாதமும் போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தீபக் மற்றும் அருண் இவர்களில் யாராவது ஒருவர் பணப்பெட்டியை எடுக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் எலிமினேட் ஆகி போன போட்டியாளர்களில் 8 பேர் மறுபடியும் உள்ளே போயிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர் வெளியே நடந்த விஷயத்தையும் அவர்கள் புரிந்து கொண்ட சில விஷயங்களையும் எதிர்மறையாக போட்டியாளர்களுக்கு தெரிவித்து வருகிறார்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்டது ஹிந்தியில் தான். அங்கு நிகழ்ச்சி தற்போது 17 சீசன்கள் முடிவடைந்து தற்போது 18வது சீசன் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சி கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஹிந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இம்முறை கலக்கியது ஒரு தமிழ் பெண் தான். அவர் வேறு யாரும் இல்லை, நடிகை ஸ்ருதிகா தான். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சூர்யாவுக்கு ஜோடியாக ஸ்ரீ வசந்தபாலன் இயக்கிய ஆல்பம் போன்ற படங்களில் ஹீரோயினாக நடித்துள்ள ஸ்ருதிகா விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியின் 3வது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டார். அதில் தன் சமையல் திறமையை வெளிப்படுத்தி டைட்டிலையும் தட்டி சென்றார். இந்த நிலையில் இந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 18வது சீசனில் போட்டியாளராக களமிறங்கிய ஸ்ருதிகா தன்னுடைய செயலால் இந்தி ரசிகர்களை கவர்ந்தார். அது மட்டுமின்றி ஸ்ருதிகாவுக்காக தமிழ்நாட்டில் இருந்தும் ஏராளமானோர் இந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்த்து வந்தனர். இந்நிகழ்ச்சியில் 90 நாட்களை கடந்துவிட்ட ஸ்ருதிகா ஃபைனலில் கப்படிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று நடைபெற்ற மீட்விக் எவிக்ஷனில் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள் இது முற்றிலும் அன்ஃபேர் எவிக்ஷன் என சாடி வருகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.